ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கார்டன் மைண்ட் நர்சரி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லாருமே ஒரு நர்சரிலேருந்து ரோஜா செடி வாங்கி நட செய்ய போகுது. நல்லா ஒரு புதுசாக ஒரு நர்சரியில் போய் ரோஜா செடி வாங்குறீங்க. அப்படி வாங்க போகும்போதுமே நல்லா பிக் சைஸாக நல்லா கொத்து கொத்தாக பூக்கள் வந்து பூக்கணும். இப்போ நல்லா பஞ்சாக பூக்கள் வந்து பூக்கணும். அந்த மாதிரி ரோஜா செடி தான் வாங்கி நட செய்கிறீங்க. அப்படி வாங்கி நட செய்ய போகும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் தான் பூக்கள் வந்து பூக்குது. அதுக்கப்புறம் பூக்களே ஸ்டாப் ஆயிடுது எல்லாமே சொல்கிறேன். அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நல்லா அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு இந்த மாதிரி பூக்கள் வந்து பூத்துட்டே இருக்கிறதுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் ஒட்டி நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு 5 பூ 6 பூ பார்த்துட்டே இருக்கலாம். அதை விட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து புதுசாக ஒரு ரோஜா செடி நட செய்ய போகிறீங்கன்னா, இப்போ அந்த செடியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு செடியிலே வந்து மதர் பிளான்ட் இருக்கும், கிராஃப்டிங் பிளான்ட் இருக்கும். கிராஃப்டிங் பிளான்ட்லேருந்து தான் மதர் பிளான்ட் வருது. இப்போ வந்து நீங்கள் கிராஃப்டிங் பிளான்ட் வாங்குறீங்கன்னா அந்த கிராஃப்டிங் பிளான்ட் ஒட்டு செடி கட்டியிருப்பாங்க. கிராஃப்டிங் பிளான்னா ஒட்டு கட்டுறது. அது மாதிரி ஒட்டு கட்டி வர செடி எல்லாமே அந்த 7 குச்சியை வச்சு ரூடெக்ஸ் குச்சி தான் அந்த குச்சியை வச்சு தான் அந்த ரோஜா செடி வந்து பூக்கள் வந்து பூக்கிற செடியை வச்சு ஒட்டு கட்டுவாங்க. அந்த மாதிரி ஒட்டு கட்டுற செடியிலேருந்து வரதெல்லாம் பூக்கள் வந்து பூத்துட்டே இருக்கும். அந்த ஒட்டு கட்டின கீழேருந்து வரும் பார்த்தீங்களா, 7 லீஃப் மாதிரி வரும், 7 குச்சி மாதிரி வச்சு கொடி மாதிரி வரும். அந்த மாதிரி வர்றது எல்லாமே பூக்கள் வந்து பூக்காது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணால் நம்ம வந்து உடச்சி எடுத்துட்டுருணும். இதே நீங்கள் மதர் பிளான்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா மதர் பிளானில் 1-2 செடி தான் அந்த மாதிரி 7 குச்சி மாதிரி வந்து வந்துட்டு இருக்கும். முக்கால்வாசி மதர் பிளானில் அந்த மாதிரி வராது. ஏன்னா அது வந்து ஒட்டு செடியிலேருந்து நம்ம மதர் பிளான்ட் பார்த்துட்டிங்கன்னா ஒட்டு செடி வந்து நம்ம தடிமமாயிரும். எப்படி ஒட்டு கட்டின இடம் வந்து ஃபுல்லாக தடிமமாகிடுச்சுன்னா அதுலேருந்து வரவே வராது. உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த பூக்கள் வந்து பூக்கிற செடி தான் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும். இதே 7 குச்சி வந்து எதனால் வருதுன்னா அந்த ரூடெக்ஸ் அந்த கிராஃப்டிங் பிளான்ட் வாங்கிட்டாவே கண்டிப்பாக வரதான் செய்யும். அந்த மாதிரி வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு புதுசாக வாங்கி நட செய்ய போகிறோம்னா அப்படி நட செய்ய போகும்போது நம்ம மண்புழு உரம் எல்லாமே போட்டு நட செய்யும். கரெக்டாக ஒரு 5 நாள் கழித்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி குச்சி மாதிரி வச்சு வந்துட்டே இருக்கும். அந்த 7 கொடி மாதிரி வந்து வளர்ந்துட்டே வரும். அந்த ஒட்டு கட்டினது கீழேருந்து வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம உடச்சி விட்றணும். ஏன்னா அது கொடி மாதிரி போகும், நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம உடச்சி விட்றணும். ரெண்டாவது ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக எல்லாமே கரெக்டாக பக்காவாக நட செஞ்சு வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி 7 குச்சி வந்தாலும் நீங்கள் உடச்சி விட்றீங்க. இந்த மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணாலுமே பூக்கள் வந்து பூக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. அது வந்து பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா, நீங்கள் பாதி பேர் மண்புழு உரம் அந்த மாதிரி மாட்டு சாணம் எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணியுமே உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து வைக்கும். அந்த பூக்கள் வந்து வைக்க போது கொஞ்சம் அளவாக தான் வைக்கும். இதே கொஞ்சம் பூக்கள் வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா, டிஏபி ஃபெர்டிலைசர் ஒரு 5 நாளைக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது டிஏபி ஃபெர்டிலைசர் 5 நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து நல்லா வைக்கும், துளிர் நல்லா வைக்கும். துளிர் எந்த அளவுக்கு வைக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மொக்கு வைக்கும். நல்லா பட்ஸ் எந்த அளவுக்கு வைக்குதோ பூக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வர அந்த பாதி பேத்துக்கு டிஏபி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணியுமே பட்ஸ் எல்லாம் வைக்கும். அந்த மாதிரி பட்ஸ் வைக்க போகும்போதே மொக்கு வந்து கருகள் விழுந்துன்னு சொல்கிறீங்க. மொக்கே கருகி போயிடும், காஞ்சி போயிடும் சொல்கிறீங்க. அந்த மாதிரி காஞ்சி போகிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுச்சுனாவே அந்த மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆகிறனால நீங்கள் என்ன பண்ணால் அந்த டிஏபி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 5 நாள் கழித்து நீங்கள் அந்த எக்ஸோடெக்ஸ் மருந்து வாங்கிக்கிங்க. எக்ஸோடெக்ஸ் மருந்தை வாங்கி 5 ml எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரே மாதிரி பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக செடி ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரே பண்ணி விட்டாலே போதும். அந்த மாதிரி ஃப்ரே பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணால் பட்ஸ் வைக்கும், நல்லா மொக்கு வந்து நல்லா பெருசாக பிக் சைஸாக வந்துடும். அந்த மாதிரி பிக் சைஸாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பூக்கள் வந்து நல்லா பூத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பூக்கள் வந்து அழகுன்னு சொல்லி அப்படி விட்டுறக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட நாள் இப்போ வந்து பூக்கள் வந்து பூத்துருச்சுன்னா ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி வச்சுட்டு அந்த பூக்கள் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். அதே மாதிரி நம்ம கட் பண்ணால் விட்டுட்டோம்னா என்ன ஆயிருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட பூக்கள் வந்து அப்படி ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் வந்து கரெக்டாக ஃபெர்டிலைசர் எல்லாமே யூஸ் பண்ணாலுமே அந்த பூக்கள் வந்து பூக்கிறது வந்து அப்படி ஸ்டாப் ஆயிரும். கொஞ்சம் அளவாக தான் பூக்கள் வந்து பூத்துட்டே இருக்கும். இதே நீங்கள் பஞ்சாக பூக்கள்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க. ரோஸ் அந்த பஞ்சாக கொத்து பூக்கிற ரோஸ்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க. அது பூக்களே கொஞ்சம் அதிகமாக பூக்கள் வந்து பூக்காமல் நீங்கள் எந்த தகுந்த மாதிரி ஃபெர்டிலைசர் அந்த டிஏபி ஃபெர்டிலைசர் எக்ஸோடெக்ஸ் மருந்துலாம் வாங்கி ஃப்ரே பண்ணி விட்டாலுமே நீங்கள் வந்து பூக்கள் வந்து பூத்துருச்சுனாவே அந்த பூக்கள் வந்து பூத்துரும். அந்த மாதிரி பூத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணாமல் விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாகவே பூக்கள் வந்து பூக்க அழகுன்னு சொல்லி நம்ம விட்டுட்டு ஃபுல்லாக அந்த பூக்கள் வந்து அப்படியே காஞ்சி நின்றும். அது மாதிரி காஞ்சி நின்றுச்சுனாவே உங்களுக்கு வந்து செடியில் வந்து அடுத்து பூக்கள் வந்து பூக்கிற துளிர் வந்து ஸ்டாப் ஆயிரும். அந்த மாதிரி ஸ்டாப் ஆக உங்களுக்கு வந்து பூக்கள் தான் கொஞ்சம் லேட் பிக்கப் ஆயிரும். நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா பூக்கள் வந்து பூத்துருச்சுனாவே இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா ஃபுல்லாகவே அந்த வந்து கரெக்டாக அந்த டிஏபி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி அந்த எக்ஸோடெக்ஸ் மருந்தெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பூக்கள் வந்து பூத்த பூக்கள்லாம் காஞ்சி போயிருக்கும். அந்த மாதிரி காஞ்சி போன ஃபுல்லாகவே அவங்க கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே அந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பூக்கள் வந்து திருமடிக்கு அந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் டிஏபி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிடுவாங்க. அது எக்ஸோடெக்ஸ் மருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த வீடியோவில் பார்க்குறது ஃபுல்லாகவே அந்த பூக்கள் வந்து பூத்ததுக்கப்புறம் அந்த பூக்கள் எல்லாம் காஞ்சி போயிருக்கும். அதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை வந்து காயிற கண்டிஷன் ஆனதுக்கப்புறமே நீங்கள் கட் பண்ணி விட்டால் தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே துளிர் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கனாவே ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிரும். பூக்கள் வந்து பூக்க நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்தாவே போதும். அது போக பார்த்திங்கன்னா டிஏபி ஃபெர்டிலைசர் 5 நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணிடுங்க. அதை 5 நாள் கழிச்சதுக்கப்புறம் ஒரு 20 நாளில் அந்த எக்ஸோடெக்ஸ் மருந்தை ஃப்ரே பண்ணி விட்டுருங்க. ஏன் ஃப்ரே பண்ணி விட சொல்கிறேன்னா அது பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த மொக்கு வந்து பிக் சைஸாக வராது, சின்ன சைஸாகவே வரும். அப்படியே பூச்சி தாக்குதல் ஆச்சுன்னா மொக்குமே கருகிரும். நீங்கள் துளிர் விட்டு வளரும்போது டிஏபி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறோம், துளிர் விட்டு வரும்போது அந்த மொக்கு வந்து கருகள் விழுந்துச்சுன்னா அந்த பூக்கள் வந்து பூக்காமல் போயிடும். அதனால தான் அந்த எக்ஸோடெக்ஸ் மருந்தை ஒரு 20 நாள் கழித்து ஃப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக டிப்ஸ் விட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாலே போதும். அது போக மண்ணுக்கு வந்து ஒரு 5 நாளைக்கு ஒரு டைம் வந்து மண்புழு உரம் ஆட் பண்ண பார்த்துக்குங்க.
இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பூக்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி பூக்கள் வந்து பூத்துட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.